Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சம் எனி அதோட மீனிங் என்ன, அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, சம் அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் என்னது, சில, கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி எனி அப்படின்றதுக்கு எதுவும் அப்படின்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா ஏதும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நம்ம எந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சம் அப்படின்றத சம் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பொலைட், பொலைட்டா நம்ம கேள்வி கேட்போம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பொலைட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி எனி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனி எப்பயுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எனி எங்க யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது என்ன கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணுவோம்? பொலைட் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சம் அப்படின்றத பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கும் பொலைட் கொஸ்டின்ஸ், திங்ஸுக்கு, ஆஃபர் திங்ஸுக்கும் ஆஸ்க் திங்ஸுக்கும் சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம கேள்வி கேட்போம்ல, உனக்கு காஃபி வேணுமா அப்படின்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்றோம், நம்மளாவே போய் கேட்கிறோம், உங்களுக்கு இது வேணுமா, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, உங்களுக்கு காஃபி வேணுமா. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்க் திங்ஸ், அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம கேட்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எனி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது நம்ம வேற பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். சம்மும் எனியும் அன்கவுண்டபிள் நவுன்ல சிங்குலரா இருந்தாலும் வரும், ப்ளூரலா இருந்தாலும் வரும் நவுன். ஆனா கவுண்டபிள் நவுனை பொறுத்த வரைக்கும் ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அதே இது நம்ம எனில சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் நாட் எனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சுல? இப்ப பாருங்க, எனக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. இது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எண்ணலாம் கரெக்டா. எனக்கு 40 பேர் இருக்கு, 30 பேர் இருக்கு, 20 பேர் இருக்கு, 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது? நமக்கு கவுண்டபிள். ஸோ கவுண்டபிள்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளூரல்ஸ். ஓகேவா? ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் கூட தான் சம்மா இருக்கட்டும் எனியா இருக்கட்டும் வரும். இதே இது அது நமக்கு சிங்குலர். இப்ப ஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்டுனா சொல்லுவோம், இல்ல ஐ ஹாவ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் நாட் எனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க கவனிக்க வேண்டியது, கவுண்டபிள் நவுன்னு வரும்போது ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ல தான் சம்மா இருக்கட்டும் எனியா இருக்கட்டும் வரும், சிங்குலர்ல வராது. ஸோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இன்னொன்னு, நம்ம சம்ன்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பொலைட்டா கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு திங்ஸை நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஆஃபர் பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு திங்ஸை கேட்டு வாங்குறோம்னாலும் சம் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். எனி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. இப்போ இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம், இன்னும் நமக்கு நல்லா கிளாரிஃபை ஆகும். இப்போ பாருங்க, நம்ம இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு பை டேஷ் கிளாத். என்ன சொல்லியிருக்காங்க? இதோட தமிழ் மீனிங் என்ன? நான்
சில துணிகளை வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் கோயிங் டு பை டேஸ் கிளாத். சில துணிகளை வாங்க போறேன். ஸோ நம்ம சில அப்படின்னாலே என்னது சம் அப்படின்றதான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ சம் தான் யூஸ் பண்ணணும். எனி வந்து வராது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம்? எனி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு பை சம் கிளாத்ஸ். I am going to buy some clothes. Next sentence பாருங்க. I am not going to. இதே sentence தான். I am going to buy dash cloth அப்படின்றத தான் நான் வந்து அப்படியே நெகட்டிவ்ல எழுதிக்கிறேன். I am not going to buy dash clothes. So இங்க என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னா any யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? எனி. இதோட மீனிங் என்ன நமக்கு? ஐ எம் கோயிங் டு, நான் எந்த துணியுமே வாங்க போறது இல்லை அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எனி வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. we did dash exercise அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் we did not do dash exercise. ஸோ இங்க எதுல சம் போடணும், எதுல எனி போடணும்? எஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? we did some exercise. ஏன்னா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சம் அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். we did not do, இங்க தான் எனி போடணும். எனி எக்ஸசைஸ். ஏன்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ we did not do any exercise. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. would you like dash coffee? would you like dash coffee? சம் வருமா எனி வருமா? சம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆஃபர் பண்ற கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. பாசிட்டிவ் சென்டென்ஸ், பொலைட்டான கொஸ்டின்ஸ்க்கு, ஆஃபர் பண்ற கொஸ்டின்ஸ்க்கு, அப்புறம் ஆஃபர் திங்ஸ் பண்ற கொஸ்டின்ஸ்க்கு, அப்புறம் ஆஸ்க் திங்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? சம் தான் போடணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ஆஃபர் பண்றோம், உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சம் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கேன் ஐ ஹேவ் dash soup please? சம் வருமா எனி வருமா? சம் அப்படின்றது தான் இங்க வரும். கேன் ஐ ஹேவ் சம் soup please? ஒரு இதை வந்து கேட்டு வாங்குறோம். ஸோ ஆஸ்க் திங்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? சம் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஸோ கேன் ஐ ஹேவ் சம் soup please? இந்த இடத்துல எனி போடக்கூடாது. புரிஞ்சிடுச்சா? இப்போ அகைன் நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ டோன்ட் ஹேவ் dash மணி. ஐ டோன்ட் ஹேவ் dash மணி. இதோட தமிழ் மீனிங் என்ன? என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுவுமே அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனி அப்படின்றதுதான் போடுவோம். கரெக்டா? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி மணி. அப்படி இல்லைன்னா ஐ do not have any money அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால கண்டிப்பா எனி அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். do you have dash brothers? do you have dash brothers? என்ன போடணும்? சம் போடணுமா எனி போடணுமா? எஸ் ஆர் நோ. இப்ப இதோட do you have அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன கொஸ்டின் நமக்கு? எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? கண்டிப்பா எனி அப்படின்றது தான் போடணும். do you have any brothers? இதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லுவோம்? எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நோ அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்? எனி. உங்களுக்கு யாராவது சகோதரர்கள் இருக்காங்களா? ஓகேவா? ஸோ do you have any brothers? நெக்ஸ்ட் ஒன். are there dash problems? are there dash problems? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? எனி. ஆர் there dash problems தான் நம்ம என்ன போடணும்? எனி தான் போடணும். ஏன்னா இதுவும் நமக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப் தான். உனக்கு there any problems? அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ஐ ஹாவ் dash ஐடியாஸ். செகண்ட் ஒன், ஐ டோன்ட் ஹாவ் dash ஐடியாஸ்.
would you like dash tea? Next one, do you have dash milk? ஸோ இதான் உங்களோட டெஸ்ட். இதை கண்டிப்பா வந்து எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லணும். இதோட பதில் வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸா வந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.